பிரிட்ஜு அண்ணா, எங்க போயிருந்தீங்க? இன்னைக்கு எனக்கு நலங்கு. நீங்க நலங்கு வைக்காம அந்த சம்பிரதாயம் எப்படி முடியுங்கிற? ஆஹா, வா மாப்பிள வா. அம்மா, அப்பா சாமான் லிஸ்ட கொடுத்துருந்தாரு. நான் மார்க்கெட்டுக்கு போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு தடவை நீங்க அதை செக் பண்ணிட்டீங்கன்னா. நான் பாத்துக்கிறேன். இல்ல அது இது பாரு பப்ளு, உன்னோட பெரிய அண்ணா கூட இங்க வந்துட்டான். சீக்கிரம் போய் குளிச்சிட்டு வா. எவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னடானா என்னோட அண்ணா வந்து நலுங்க வச்சாதான் நான் குளிப்பேன்னு சொல்லிட்டு இருக்கேன். போப்போ சீக்கிரம் குளி. இந்தாங்க இது. தெரியுது தெரியுது. அதெல்லாம் விடுங்கண்ணா. முதல்ல நீங்க எனக்கு நலங்கு வைங்க. வாங்க. உங்களுக்கு எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண தெரியுமா? என்னுடைய அன்பான பாசமான தம்பிக்கு கல்யாணம்ல உனக்கு நலுங்கு வைக்காம இருப்பனா? இந்த பக்கம் என்னோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே உண்டு. அப்புறம் ஒரு விஷயத்தை என்னைக்கும் மறக்காத. நீ இன்னைக்கு எப்படி சந்தோஷமா இருக்கியோ அதே மாதிரி உன் மனைவியையும் சந்தோஷமா வச்சுக்க. ஓகே? ஏன்டா பூசுன? உங்களுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் ஆகாது. அதனால என் கல்யாணத்துல உங்களுக்கு நலங்கு வச்சிடுறேன். இங்க பாருங்க, இவதான் என்னோட வருங்கால பொண்டாட்டி. இப்பதான் எனக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணா. ஏய் பப்ளு, போட்டோவெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். முதல்ல சீக்கிரமா போய் குளி, இல்லன்னா அம்மா வந்தா கோவப்படுவாங்க. அட முதல்ல நான் கட்டிக்க போறவள பாருங்க. பார்க்க தேவதையாட்டம் இருக்கா. நீங்க பாத்தீங்கன்னா பாத்துக்கிட்டே இருப்பீங்க. அப்ப நீ என் பேச்ச கேட்க மாட்டேன். சரி சரி. எப்படி இருக்கா அவ? போதும் போதும், என் பொண்டாட்டி எந்த அளவுக்குலாம் பார்க்க கூடாது. அப்புறம் நான் காலையில மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன்ல, அங்க கிராமத்துல இருக்கிற எல்லாரும் என்கிட்ட வந்து, அதாவது என்னன்னா, அப்பா முதல் பையனை விட்டுட்டு ரெண்டாவது பையனுக்கு கல்யாணம் பண்றாருன்னு என்கிட்ட வந்து கேட்டாங்க. கிராமத்துக்காரவங்களுக்குலாம் அறிவே இல்ல. உங்களுக்குலாம் எப்படி கல்யாணம் நடக்கும்? யாரு கட்டிப்பாங்க? நீங்க முதல்ல கண்ணாடியில போய் முகத்தை பாருங்க. வளர ஆரம்பிக்கிறதுக்குள்ள முடிஞ்சு போயிட்டீங்க. சாரி அண்ணா, தப்பா எடுத்துக்காதீங்க. ஆனா உண்மை இதுதானே. உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு யாராவது நினைச்சா அவ முட்டாளா இருப்பா. ஆனா உங்களுக்கு தான் உண்மை நல்லா தெரியும்ல. கிராமத்துக்காரங்க இப்படிதான் கிண்டல் பண்ணுவாங்க. பப்ளு, இதோ வரேன். போயிட்டு வரேன்னா. இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது. நான் உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? அப்படி இருந்தும் நீ வரல, என்ன பண்ணலாம் உன்ன? இப்படியே பேசிட்டு இருக்க போறியா இல்ல ஒருபடியா ஏதாவது? இந்த பொண்ணு இருக்காளே, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. எத்தனை தடவை ஃபோன் பண்றது, ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா. என்னதான் பண்றாளோ தெரியலையே. அட உமங், சொல்லுங்கம்மா. உங்க அக்கா வந்துட்டாளா? அட அவங்க எப்பயோ வந்துட்டாங்க. அங்கதான் அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள தொல்லை பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. இந்த மகாராணி இருக்காளே, நான் பாட்டுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவ ரூம்ல தான் உட்காந்துட்டு இருக்காளா? சரி வா பார்க்கலாம். ஊர்வி, ஊர்வி கதவை தர. அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஊர்வி, என்னம்மா? நீ பாட்டுக்கு அலங்காரம் பண்ணிட்டு இருந்தா இங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் சீக்கிரம் வா. இதோ வரேன், ஒரு 5 நிமிஷம்மா. சரி சரி, சீக்கிரம் வந்துரு. ஐயோ அம்மா, நீங்க எவ்வளவுதான் சொன்னாலும் அக்கா கேட்கவே மாட்டாங்க. அவங்க இப்ப கல்யாணம் பொண்ணு, அதனால டைம் ஆகும். உனக்கு முந்திரி கொட்டை மாதிரி எல்லாம் தெரியும். நீ என் கூட வந்து உதவி பண்ணு. நீ
விட்டு விலகி போகணும்னு முடிவு பண்ணிட்டல்ல? வேற வழி இல்ல டார்லிங். அவனோட போட்டோ பாத்தியா? எவ்வளோ ஹேண்ட்ஸமா இருக்கான். அதை எப்படி விட முடியும்? இங்க பாரு, என் பொறுமையை நீ சோதிக்காத. அவன் மட்டும் உன்னை தொட்டான்னா நான் அவனை கொன்னுடுவேன். அவனை கொல்றதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். முதல்ல என்ன கொல்லுடா. மறுபடியுமா? உங்க அம்மா வந்தாங்கன்னா கதவை உடைச்சிருவாங்க. உடைக்கட்டும். நீ உன் வேலையை பாரு. இந்தா அம்மா இந்த டிஃபன். இன்னைக்கு இந்த குடும்பத்தோட கௌரவ பிரச்சனை உனக்கு தான் தெரியும்ல. இன்னைக்கு உன்னால இந்த சமூகமே எங்களை பார்த்து சிரிக்குது. இன்னைக்கு நலுங்க வைக்க போறோம். இப்ப நீ அங்க வந்தீன்னா எல்லாரும் எங்களை பார்த்து கேவலமா சிரிப்பாங்க. இது எங்களுக்கு பெரிய அவமானம் ஆயிடும். எங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடும். அதனாலதான் சொல்றேன். எனக்கு தெரியுமா, நான் எப்பெல்லாம் உங்க கூடவும் அப்பா கூடவும் இருக்கணும் அப்பெல்லாம் உங்களுக்கு என்ன பிடிக்கிறதே இல்லை. இருந்தாலும் நீங்க தலை குனிகிற அளவுக்கு நான் எந்த காரியத்தையும் செய்யவே மாட்டேம்மா. நீங்க வருத்தப்படாதீங்க. நான் என் ரூம்குள்ளேயே இருந்துக்கிறேம்மா. நீங்களா வந்து என்னை கூப்பிடுற வரைக்கும் நான் வெளியே வரவே மாட்டேம்மா. இவன் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? இவனோட அபசுகுணமான முகத்தோட என் முன்னாடி வந்து நிக்க கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். கல்யாணம் முடியற வரைக்குமாவது வர வேணாம்னு சொல்லு. நீங்க என்ன பேசுறீங்க? வீட்டுல விருந்தாளிங்க இருக்காங்க, யாராவது கேட்ட போறாங்க. கல்யாணம் முடியற வரைக்கும் அவன் முகத்தை காட்டக்கூடாதுன்னு தெளிவா சொன்னியா இல்லையா? நான் அவங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இன்னைக்கு இவனாலதான் நிறைய சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு வரல. இன்னைக்கு சாதாரணமா தான் நினைப்பாங்க, நாளைக்கு அவங்களே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஜிஜினும் அவனோட குடும்பமும் என் தம்பி மகேஷோட குடும்பமும் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இது கல்யாண வீடு, இன்னும் பாதி விருந்தாளிங்க வரல. வீடு எப்படி களை கட்டும்? நான் என்னத்த சொல்றது? எனக்கும் வயிற்றுச்சலா தான் இருக்கு. எனக்கு இந்த மாதிரி ஒரு பிள்ளை இருக்கிறதுக்கு சாகிறதே மேல். சரி சரி விட்டு தள்ளு. இது கல்யாண வீடு, நமக்கு நிறைய வேலை இருக்கு. நீங்க போங்க, நான் இப்ப வந்துடுறேன். உங்களுக்குலாம் எப்படி கல்யாணம் நடக்கும்? நீங்க முதல்ல கண்ணாடியில போய் முகத்தை பாருங்க. வளர ஆரம்பிக்கிறதுக்குள்ள முடிஞ்சு போயிட்டீங்க. இவன் அவசகுணமான முகத்தை வச்சுக்கிட்டு என் முன்னாடி வர வேண்டான்னு எத்தனை தடவை சொல்றது? கல்யாணம் முடியற வரைக்கும் இவன் முகத்தை காட்ட வேண்டான்னு இவங்கிட்ட சொன்னியா இல்லையா? எனக்கும் வயிற்றுச்சலா தான் இருக்கு. எனக்கு இந்த மாதிரி ஒரு பிள்ளை இருக்கிறதுக்கு சாகிறதே மேல். அட முதல்ல நான் கட்டிக்க போறவள பாருங்க, பார்க்க தேவதையாட்டம் இருக்கா. ஊர்வி, உனக்கு என்ன மூளைக்கில குழம்பி போயிடுச்சா? இல்ல பைத்தியமா? எவ்வளவு நேரமா கதவை தட்டிட்டு இருக்கேன். ஏன் ரூம் இவ்வளவு இருட்டா இருக்கு? சாரிம்மா, இன்னைக்கு பார்லர்ல ரொம்ப களைச்சு போயிட்டேன். அதான் தூங்கிட்டேன். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அங்க மாப்பிள்ளை வீட்ல இருந்து நலங்குக்கு வேண்டியதெல்லாம் வந்துருச்சு. நீ என்னடான்னா இன்னும் ரெடி ஆகாம இருக்க? இந்த நேரத்துல தூங்கிட்டு இருக்க? ஐயோ என்னம்மா, இதுக்கு மேல பிறந்த வீட்டுல தூங்குற மாதிரி என்னால தூங்க முடியுமா? போதும் போதும் நடிக்காத, சீக்கிரமா வா வா. உங்களுக்குலாம் எப்படி கல்யாணம் நடக்கும்? நீங்க முதல்ல கண்ணாடியில போய் முகத்தை பாருங்க. வளர ஆரம்பிக்கிறதுக்குள்ள முடிஞ்சு போயிட்டீங்க. இந்த அபசகுணமான முகத்தை வச்சுக்கிட்டு என் முன்னாடி வர வேண்டான்னு எத்தனை தடவை சொல்றது? கல்யாணம் முடியற வரைக்கும் அவன் முகத்தை காட்டக்கூடாதுன்னு தெளிவா சொன்னியா இல்லையா? எனக்கும் வயிற்றுச்சலா தான் இருக்கு. எனக்கு இந்த மாதிரி ஒரு பிள்ளை இருக்கிறதுக்கு சாகிறதே மேல். எல்லாமே மாறிடுச்சு, காலம் மாறிடுச்சு, உலகம் எவ்வளவோ மாறிடுச்சு. ஆனா மக்களுடைய எண்ணங்கள் மட்டும் மாறவே இல்லை. எல்லாரையும் மாத்தியே ஆகணும். எல்லாரையும் மாத்துறதுக்கு முன்னாடி அவங்களுடைய எண்ணங்களை மாத்தணும். அவங்க சில தியாகங்களை செஞ்சாகணும். தியாகம் செய்யலனா செய்ய வைப்பேன்.
உங்களுக்குலாம் எப்படி கல்யாணம் நடக்கும்? நீங்க முதல்ல கண்ணாடியில போய் முகத்தை பாருங்க. வளர ஆரம்பிக்கிறதுக்குள்ளே முடிஞ்சு போயிட்டீங்க. உங்களுக்குலாம் எப்படி கல்யாணம் நடக்கும்? நீங்க முதல்ல கண்ணாடியில போய் முகத்தை பாருங்க. வளர ஆரம்பிக்கிறதுக்குள்ளே முடிஞ்சு போயிட்டீங்க. என்ன அபசகுணம் இது? அம்மா அப்பா சீக்கிரம் வாங்க, இங்க வந்து பாருங்களேன். அட கடவுளே, செத்து போன புறாவா? அதுவும் கல்யாண வீட்டு வாசல்ல வந்து கிடக்குது. இது அபசகுணமாச்சு. அதுவும் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி நடந்தா எப்படி? எனக்கு தெரிஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்துறது நல்லது. அட இதுக்கு போய் கல்யாணத்தை நிறுத்தணும்னா எப்படி? நீ சும்மாருடா. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? போதும் போதும், தேவையில்லாம விஷயத்தை பெருசு பண்ணாதீங்க. சீமா, இங்க வா. செத்து போன இந்த பறவையை கொண்டு போய் வெளியே போடு. ச்சே.